குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலே நான் வெத்தலை செடி வளர்க்குறேன். இந்த வெத்தலையை பற்றி படித்து பார்த்தா அதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். மூச்சு தொடரல், அந்த நுரையீரலில் உள்ள சளி இதெல்லாம் போகிறதுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட ஒரு கற்பூரவள்ளி இலையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு சாறு எடுத்து ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒரு சங்கில் கொஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம பெரியவங்க விசேஷங்களுக்கு போனாலும் சிலர் வீட்டில் எப்போவுமே வெத்தலை பாக்கு சுண்ணாம்புன்னு போடுவாங்க. இப்போ வெத்தலை பாக்குன்னு சொன்னாலே எல்லோரும் பான்பராக்க நினச்சிக்கிட்டு பயப்படுறாங்க. வெறும் வெத்தலையே ரொம்ப சத்து உண்டு. ஒரு வெத்தலையை எடுத்து நீங்கள் பெரிய வெத்தலைன்னா அரை வெத்தலை கழுவிட்டு வாயில் போட்டு நீங்கள் மென்று அதை நீங்கள் சாறு விழுங்கி நீங்கள் சாப்பிட்றலாம். இல்லை நீங்கள் சுண்ணாம்பு பாக்கு சேர்த்திங்கன்னா பாக்குலேயும் நிறைய சக்தி இருக்குது. பாக்கில் அது மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்குது. அதுவும் நல்ல மூடு நல்லா லிஃப்ட் ஆகுமா, அது என்னமோ தெரியலை. அப்புறம் சுண்ணாம்பு கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அந்த மூணையும் போடும்போது வாய் நல்லா செவந்து அழகாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் போடாமல் நீங்கள் வெறும் வெத்தலையே தான் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு வெத்தலையை கடையில் வாங்கி, கடைகளில் பெரிய பெரிய வெத்தலையாக கிடைக்கும், அதை நீங்கள் பாதி எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். நிறைய விஷயங்களுக்கு நல்லது. அதனால் நம்ம சாப்பிடலாம். சுகருக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதனால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ நல்லது இருக்கும்போது நம்ம ஊரில் அழகாக விளையிற இந்த வெத்தலையை வாங்காமல் இருக்க முடியுமா? கட்டாயம் நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.